மத்தியில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என தாம் நம்புவதாக தூத்துக்குடி எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற கனிமொழி கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு சென்று மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். நாலாட்டன்புதூரில் மக்கள் மத்தியில் பேசிய அவர் 100 நாள் வேலை திட்டத்தின் ஊதியம் உயர்த்தப்படும் என தேர்தலின் போது வாக்குறுதி அளித்திருந்ததாகவும், ஆனால் மத்தியில் மீண்டும் மோடி தலைமையிலான ஆட்சி வந்துவிட்டதால் அதனை நிறைவேற்ற முடியவில்லை எனவும் கூறினார். கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க சொன்னோம் 400 ரூபாய் உயர்த்தி தரோம் சம்பளம்னு. ஆனா ஆட்சி ஒன்றியத்துல மத்தியில திருப்பி மோடி ஆட்சி வந்துட்டதுனால அவர் சம்பளம் கொடுக்கறது இல்ல. அதுக்கு ஒதுக்குற நிதியும் கம்மியா தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாரையும் போல விரைவில் ஆட்சி மாற்றம் வரும்னு நானும் நம்புறேன். ஜெயலலிதா சொன்னதை கேட்காமல் பாஜகவுடன் போய் கூட்டணி வைத்துவிட்டோமே என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆதங்கத்துடன் கூறினார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக என்பது ஒரு மதத்துக்கான கட்சி என்றார். எங்க அம்மா எடுத்த முடிவுல இப்ப நம்ம தவறு செஞ்சிட்டோமோன்ற ஒரு இது இருக்கு. ரெண்டாவது, மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள விரும்பல. அவங்களுடைய கொள்கை ஒரு மதத்தை முன்வைத்து நடத்துற ஒரு கட்சியாக இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் போல சம்பாதித்த பணத்தை நடிகர் விஜய் மக்களுக்கு வழங்குவதாக செல்லூர் ராஜு பாராட்டு தெரிவித்தார். புரட்சி தலைவர் கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை. அதுக்காக பாராட்டினேன். எம்ஜிஆர் போல உதவி செய்யற எம்ஜிஆர் போல ஆட்சிக்கு வரணும்ன்றாரு. அவர் என்ன இருக்க வேண்டியது அரசியல் ரீதியா எதிர்க்கிறீங்க, அதுல மாற்றம் கிடையாது. இல்ல அத அவர் நீ மறட்டும் தலைவரே, களத்துக்கு அவருடைய கொள்கை, அவருடைய இதெல்லாம் சொல்லி செயல்பாடு அதெல்லாம் சொல்லி எங்கிட்ட அண்ணா திமுக யார்கிட்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை எப்பவுமே 100 நாள் வேலை திட்டத்தில் வழங்கப்படும் ஊதியத்தை 400 ரூபாயாக உயர்த்தி வழங்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்போம் என்று காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார். தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது 100 நாள் வேலை திட்டத்தில் முறையாக பணிகள் வழங்கப்படவில்லை என்றும், மகளிருக்கு மாதம் 8000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த சசிகாந்த் செந்தில் மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் என்றும் ஒலிப்போம் என்று உறுதியளித்தார். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் 240 பேர் நாங்கள் எதிர்கட்சியில் உட்கார போறோம். போன உடனே இந்த கலாட்டா தான் பண்ண போறோம். எப்படி இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நடந்துட்டு இருந்ததோ அதை அப்படியே சரி செய்யணும்ன்ற கலாட்டா தான் முதல்ல பண்ண போறோம். அதனால உங்களுடைய குரல் அது கண்டிப்பாக அதை செய்வோம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக மற்றும் பாமக வேட்பாளர்கள் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். விக்கிரவாண்டி தொகுதி உறுப்பினராக இருந்த திமுகவை சேர்ந்த புகழேந்தி உடல்நலக்குறைவால் காலமான நிலையில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி அங்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இங்கு திமுக சார்பில் அன்னியூர் சிவாவும், தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் சி அன்புமணியும் போட்டியிடுகின்றனர். இருவரும் இன்று தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். இதேபோல நாம் தமிழர் சார்பில் போட்டியிடும் அபிநயா நாளை காலை 10 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறார். போராட்ட குணம் இல்லாத மக்களுக்கு ஓட்டுரிமை எதற்கு என்று பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் ஆவேசமாக பேசினார். கடலூர் மக்களவை தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திரைப்பட இயக்குநர் தங்கர் பச்சான் தோல்வியடைந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டார். இந்த நிலையில் விருதாச்சலத்தில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி கூறும் விதமாக தங்கர் பச்சான் வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது பேசிக்கொண்டே இருந்த அவர் திடீரென டென்ஷன் ஆகி, உங்களுக்கெல்லாம் எதுக்கு ஓட்டு என்று ஆவேசமடைந்தார். போராட்ட குணம் இல்லாத மக்கள் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஓட்டு வச்சு என்ன செய்ய போறீங்க? நமக்கு வாய் இருந்தாதான் பழிச்சுக்கும். உங்களோட பிள்ளைகளும் இல்லட்டா இதே மாதிரி இந்த சின்னங்களுக்கு ஓட்டு போட்டு அடிமையாகி செத்தே போயிடும். பார்த்துக்குங்க. நன்றி. திமுக கூட்டணி 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டிற்கு நல்லதே நடக்காது எனவும் தங்கர் பச்சான் புலம்பி சென்றார். நீலகிரி மாவட்டம் நாடுகாணி சாலையில் யானை ஒன்று காரை ஆக்ரோஷமாக தாக்கிய பதைக்க வைக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது.
கூடலூரிலிருந்து கேரள மாநிலம் கள்ளிக்கோட்டைக்கு செல்லக்கூடிய சாலையில் உள்ள நாடுகாணி பகுதியில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. அப்போது வனப்பகுதியிலிருந்து குட்டியுடன் சாலையை கடந்த யானை சாலையில் நின்றிருந்த காரை ஆக்ரோஷமாக தாக்கியது. உடனடியாக காரில் இருந்தவர்கள் சாதுரியமாக காரை இயக்கி தப்பினர். குட்டியுடன் சாலையில் நீண்ட நேரம் உலா வந்த யானை பின்பு வனப்பகுதிக்குள் சென்றதால் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்தனர். கோவையில் பாதாள சாக்கடை குழியில் பெண் விழுந்த விவகாரத்தில் மாநகராட்சி ஒப்பந்ததாரருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. காந்திபுரம் 100 அடி சாலையில் பாதாள சாக்கடை குழிகள் மூடப்படாத நிலையில் அதில் பெண் ஒருவர் விழுந்தார். அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குழிகளை மூடினர். 10 நாட்களுக்கு முன்பு பாதாள சாக்கடையை சுத்தம் செய்ய ஸ்லாப்புகள் அகற்றப்பட்டு பின்னர் மூடாமல் விட்டது விசாரணையில் தெரியவந்தது. இந்நிலையில் பணிகளை ஒப்பந்தம் எடுத்துள்ள மாநகராட்சி ஒப்பந்ததாரருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து கோவை மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் காந்திபுரம் உதவி செயற்பொறியாளரிடம் இது தொடர்பாக விளக்கம் அளிக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை சித்தாலப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்வேர் கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கடை முழுவதும் மளமளவென தீ பரவியதால் கரும்புகை வெளியேறி அப்பகுதி மக்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் மழையில் நனைந்தவாறே பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் ஹார்ட்வேர் கடை முழுவதும் எரிந்து சேதமானது. கடையிலிருந்த விளக்கு சாய்ந்து பெயிண்ட் மீது விழுந்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுக்கோட்டை மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சிபிராஜ் என்பவரின் விசைப்படைகள் பார்த்திபன், முரளி, சாரதி, ராமதாஸ் ஆகிய 4 மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர். நெடுந்தீவு அருகே மீனவர்கள் 4 பேரும் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து சென்ற இலங்கை கடற்படையினர் 4 மீனவர்களை சிறைப்பிடித்தனர். காங்கேசன் துறைமுகத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட மீனவர்கள் 4 பேரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த படகையும் இந்த ஆட்களையும் மீட்டு தரணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்திட்ட நாங்கள் வலியுறுத்தி கேட்குறோம். இந்த படகை நம்பி தான் நாங்கள் எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருக்குது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே குடிநீர் குழாய் அமைக்க குழி தோண்டிய போது எரிவாயு இணைப்பு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு எரிவாயு வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரத்தில் வீடுகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பட்டினக்காத்தான் பகுதியில் குடிநீர் குழாய் இணைப்பு பணிக்கு ஜேசிபி இயந்திரம் மூலம் குழி தோண்டப்பட்டது. அப்போது வீடுகளுக்கு எரிவாயு கொண்டு செல்லும் குழாயில் எதிர்பாராத விதமாக உடைப்பு ஏற்பட்டது. இதனால் காற்று போல திடீரென பீரிட்டு இயற்கை எரிவாயு வெளியேறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.